பிள்ளைகளே ஆற்காடு இசாரம் பக்கத்தில் நாங்கள் ஊழியத்தை வந்துக்கிறோம். இப்போது நானும் உடல் ஊழியக்கார டேவிட்டும் இந்த வீட்டில் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்போது மேலே போய்க்கிட்டு வச்சாங்க. இப்போ இந்த வீட்டு ஓனரை மட்டும் பேச போகிறோம். அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க கேளுங்க. கேட்குறவங்க கர்த்தரை ஆசீர்வதிப்பார். அம்மா உங்கள் பேர் என்னம்மா? சாட்சி உங்கள் பேர் என்ன? பேர் என்ன? பேர் குட்டிமா. குட்டிமா. இது உங்கள் வீடா? உங்கள் வீடா? ஆமாம், எங்கள் வீடு. எத்தனை பசங்க? 2 பிள்ளை. 2 பிள்ளை. சத்தமாக சொல்லி கேட்டுட்டோம். 2 பிள்ளை. 2 பிள்ளைங்களா? உங்கள் வீட்டுக்காரர் இல்லையா? வீட்டுக்காரர் இருக்கிறாரு. என்ன வேலை பண்ணுறாரு? பெயிண்டிங் வேலை பண்ணுறாங்க. பையன் கம்பெனி நைட். அம்மாவோட நைட் டியூட்டி போய்க்கிறாரா? அது பையன் நைட். ஓகே, பையன் இருக்கிறாரு. கண்டிப்பாக இவங்க கேட்கல இவங்க குடும்பத்துக்கு பார்க்குறவங்க ஒவ்வொரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுங்க. இவங்க தேவைகள் சந்திக்கணும். கர்த்தர் இவங்களை உயர்த்தணும். அவங்க பையனுக்கு உயர்த்தணும், அவங்க வீட்டுக்காரர் உயர்த்தணும், இந்த முக்கியமாக உயர்த்தணும். சோதனை சொல்லும் எல்லாம் பாஷை பார்க்கணும். எல்லாம் ஜெபம் பண்ணிக்கணும். கர்த்தர் இவங்க குடும்பத்துக்கு ஆசீர்வதிக்கட்டும். இந்த யூடியூப் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஜெபத்தை மனதாரி ஜெபம் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கரெக்டாக காயப்பட்ட அவரோட குடும்பத்துக்கு ஃபேமிலிக்கு நீ ஆசீர்வதிக்கணும். ரத்தம் எங்கள் வீடு முழுவதுமாக இருக்கும். ரத்தம் வந்துடுமா? சீக்கிரம் மேலே வந்துடு. சோத்திரம் உங்கள் ஊருக்கு சோத்திரம் சொல்லுங்கள். சோத்திரம் எல்லாம் ஊரில் இங்கே வந்துக்கிறோம். இங்கே ஆண்டவர் இந்த ஊருக்கு ஆசீர்வதிப்பார். கண்டிப்பாக இந்த இடம் மக்களுக்கு ஆசீர்வதிப்பார். இதுதான் என்னோடய பைக்கு இங்கே இருக்குது. இங்கே நாங்கள் செய்யார் போகணும். நைட் பிரேக்கு கர்த்தர் அதிசயம் அற்புதம் பண்ணுவார். சீக்கிரமாக ஆண்டவர் ஒவ்வொரு காரியம் செஞ்சு கொடுக்கிறாரு. உங்கள் ஜபத்தில் செய்யார் நைட் பிரேக்கு போய் கொண்டிருக்கிறோம். செய்யார் முழுவதுமாக இயேசு ரத்தம் பாயிட்டும் யாருக்கும் எந்த நோய் நொடி இல்லாமல் இந்த ஊருக்கு ஆண்டவர் பாதுகாப்பண்ணும். எந்த தடை இல்லாமல் யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் சமாதானத்தை இந்த ஊருக்கு தரணும். இந்த ஊர் மக்களுக்கு சோத்துக்கு தண்ணி காசு பண்ணத்துக்கு எதுவுமே குறை இருக்கக்கூடாது. கர்த்தர் இந்த ஊரில் ஆசீர்வதிக்க வேண்டும். தேவதூதர் இங்கே வேலி கட்டி யாருக்கும் எந்த நோய் வராமல் பாதுகாப்பண்ணும். அதுக்காக எங்களோட விருப்பம். அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஜபம் பண்ணுறதுக்காக தேவன் ஆசீர்வதிக்கட்டும். பார்க்குறவங்க ஜபம் பண்ணுங்க. இப்போ மேலே போய்க்கிறோம். மேலே போய்க்கிறோம். நான் அப்படி வெளியே போயிட்டு இருப்பேன். எல்லாம் நாய் தொல்லைக்காக வெளியே போகல. படிக்கிறேன். Hallelujah.
Ella